குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT சிலபஸ் 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 7 ட்ரையாங்கிள்ஸில் எக்ஸசைஸ் 7.4 என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஷோ தட் இன் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த ஹைபோட்டனஸ் இஸ் த லாங்கஸ்ட் சைட். அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே நம்ம என்ன படிச்சிருப்போம், ஒரு ஆங்கிள் 90 டிகிரி ஆகும், அந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபோட்டனஸ் சைடு. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, இந்த ஹைபோட்டனஸ் சைடு தான் லாங்கஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் நீங்கள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் என்ன வேணாலும் நீங்கள் நேம் கொடுத்துருக்கலாம். தட் இஸ் ஏபிசி. நான் பியில் ரைட் ஆங்கிள் வர மாதிரி கொடுத்துருக்கிறேன், நீங்கள் எது வேணுமோ நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி உள்ள ஸ்டெப்ஸும் மாறும். ஸோ இஃப் யூ ஆர் கிளியர், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் அஸ் கன்சிடர் அ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் ஏபிசி. நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அதில் எந்த இடத்துல ரைட் ஆங்கிள் நான் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியில் வைக்கிறோம். ஸோ நம்மளோட ட்ரையாங்கிள் கான்செப்ட் படி என்ன சொல்லலாம், ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி, இந்த மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. என்ன கான்செப்ட், ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பி ரைட் ஆங்கிள்னு சொல்லிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆங்கிள் பி வர இடத்துல நம்ம என்ன போடலாம்னா 90 டிகிரியை போடலாம். ஸோ அப்போ ஆங்கிள் பிக்கு பதிலாக 90 டிகிரியை போட்டாச்சு. இந்த ப்ளஸ் 90 அடுத்த பக்கம் போகும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -90. மீதி இருக்கிற ஏவையும் சியும் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. 180ல் 90 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. அதாவது ஆங்கிள் ஏவை ஆங்கிள் சியையும் சேர்த்தே ஆட் பண்ணால் நமக்கு என்னதான் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. இதோடைய அர்த்தம் என்ன, இதுவும் சரி இதுவும் சரி, தட் இஸ் ஏவும் சியும் 90 டிகிரியை விட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றதோடைய அர்த்தம். ஸோ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஹென்ஸ் த அதர் டூ சைட்ஸ் மஸ்ட் ஹவ், அதாவது பியை தவிர மீதி இருக்கக்கூடிய ஏ அண்ட் சி கண்டிப்பாக என்ன ஆங்கிள்ஸாக தான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்னா என்ன அர்த்தம், 90 டிகிரியை விட கம்மி. ஸோ இது என்ன சொல்ல வருது, இந்த லைன் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏசி ஏபிசின்ற மூணு ஆங்கிளில் யார் தான் லார்ஜஸ்ட் ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா, ஏவும் சியும் சேர்த்தே 90 டிகிரி தான் வருது. அப்படின்னா இது ரெண்டுமே அக்யூட் ஆங்கிள். அப்படின்னா பின்றது தான் லார்ஜஸ்ட் ஆங்கிள் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. அடுத்தது என்னது, இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நொட்டேஷன்ஸில் எடுத்து எழுதுகிறோம். அதாவது ஆங்கிள் பி ஆங்கிள் ஏவை விட பெருசாகவும், அதே மாதிரி ஆங்கிள் பி ஆங்கிள் சியை விட பெருசாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சொல்லும்போது இதோடைய சைட்ஸ் பேசிஸில் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ எது நமக்கு சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆங்கிள் பி எங்கே இருக்குது, இங்கே இருக்குதுங்களா. இந்த ஆங்கிள் பிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த சைடுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஏசி. அப்போது ஏசின்றது எதை விட பெருசாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கக்கூடிய ரெண்டு பக்கங்கள், அதாவது ஏபி, இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசி. ஸோ ஏசி இஸ் கிரேட்டர் தேன் ஏபி அண்ட் ஏசி இஸ் கிரேட்டர் தேன் பிசி. எப்படி இது சொல்கிறோன்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கான்செப்ட் படி எந்த ஆங்கிள் லார்ஜராக இருக்கோ அந்த லார்ஜர் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடு தான் லாங்கஸ்ட் சைடாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரூஃப் மாதிரி தியரம் பேஸில் வரும். ஸோ இன் எனி ட்ரையாங்கிள் த சைடு ஆப்போசிட் டு தி லார்ஜர் ஆங்கிள் இஸ் லார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏசின்றது தான் லார்ஜஸ்ட் சைடு இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், லார்ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம ஏசி என்னென்னு வச்சுருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹைபாட்னஸாக வச்சுருக்கிறோம். ஸோ அப்போது ஏசி இஸ் த ஹைபாட்னஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்போது ஏசின்றது தான் லார்ஜஸ்ட் சைடு, ஏசின்றது தான் ஹைபாட்னஸ்ன்னும் போது ஹைபாட்னஸ் தான் லார்ஜஸ்ட் சைட் இன் த கிவன் ரைட் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.